அனைவருக்கும் வணக்கம். அருள் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆற்காடு ராம்குமார். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தசை பயணம் எவ்வாறாக அமையும். அப்போ முதல் தசை எது, இரண்டாவது தசை எது, மூன்றாவது தசை. ஏன்னா தசையை வச்சு தான் ஒரு ஜாதகத்தினுடைய பலனை நாம் கணிக்கின்றோம். இந்த தசையில் நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அப்படி எல்லாமே என்ன தசை நடக்கிறது. அப்போது தசைன்றது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா, தசைன்றது பொதுவாக ஒரு பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் செல்கின்றாரோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியின் தசை தான் முதல் தசையாக அமையும். சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் சென்றால் மேஷராசியில் பிறப்பார்கள். மேஷராசி முதல் பாதம் வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது பாதம் சுக்கிரனுடைய வீடான ரிஷபராசியில் அமையும். அப்படி சுக்கிரனுடைய வீடான ரிஷபராசியிலும் செவ்வாயினுடைய வீடான மேஷராசியிலும் அமையப்பெற்றது தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம். அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானுடைய தசையே முதல் தசையாக அமையும். அதேபோல் சூரிய பகவானுடைய தசா காலம் 6 ஆண்டுகள். அவர் பிறந்த பாதத்தை வைத்து மீதி இருக்கக்கூடிய ஆண்டுகள் அவருக்கு தசைகளாக அமையும். அப்படி தசைகளாக அமையும் பொழுது முதல் தசையாக சூரிய மகா திசையும், அடுத்த மகா திசையாக சந்திர மகா திசையும் அமையும். அடுத்த திசையாக செவ்வாய் மகாதிசை 7 ஆண்டுகளும், ராகு மகாதிசை 18 ஆண்டுகளும், குரு மகாதிசை 16 ஆண்டுகளும், சனி மகாதிசை 19 ஆண்டுகளும், அதன் பிறகு புதன் மகாதிசை 17 ஆண்டுகளும், அதன் பிறகு கேது மகாதிசை 7 ஆண்டுகளும், அதன் பிறகு சுக்கிர மகாதிசை 20 ஆண்டுகளும். கடைசி வாழ்க்கை கட்டத்தில் இவர்கள் சுக்கிர மகாதிசையை அனுபவிக்கக்கூடியவர்கள். முதல் மகாதிசையாக சூரியனுடைய திசையில் பிறப்பவர்கள். அவருடைய கல்வி, ஆரோக்கியம், வளர்ச்சி அனைத்தும் தசாபுத்திகளின் அடிப்படையிலேயே அமையும். அதனால்தான் இந்த தசைகளை பற்றி நாம் பேசுகிறோம். தசைகளே ஒருவருடைய ஜாதகத்தை தீர்மானிக்கும். தசாபுத்திகளின் அடிப்படையில் வாழ்க்கை அமையும். நன்றி, வணக்கம்.